पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय रमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். மகாபாரத யுத்தம் 18 நாட்கள் நடந்து முடிந்து பகவான் கிருஷ்ணனே பாண்டவர் பக்கம் இருந்து அந்த வெற்றியை தேடி தந்திருக்கிறார். இனி அடுத்து என்ன அப்படின்னா, அந்த ராஜ்ய சிம்ஹாசனத்தில் அமர வேண்டும். ஆனால் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம் தர்மராஜனுடைய மனதில். இத்தனை பேர் சாவிற்கு நான் காரணமாகிவிட்டேனே, இத்தனை பேர் கொன்று அந்த ராஜ்ய பாரம் என்பது எனக்கு தேவையானதா? எனக்கு ராஜ்யம் வேண்டாம், நான் காட்டிற்கு சென்று தபம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்து உபதேசம் செய்த போதும் அவனுடைய மனது அதிலிருந்து மாறவே இல்லை. இவ்வளவு பெரிய அதர்மம் நடந்திருக்கிறது, அது அனைத்திற்கும் நானே காரணம் என்று இது ஒரு விதமான மனநோய். அவனாக பார்த்து அந்த நோயிலிருந்து வெளியே வரவில்லைனா வேறு யாரும் எதுவும் செய்ய முடியாது. பாருங்க, தர்மராஜனுக்கு சாக்ஷாத் வேதவியாசரே வந்து உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவனுக்கும் சுகம் துக்கம் அப்படிங்கிறது மாறி மாறித்தான் வரும். கையில் உள்ள அளவற்ற செல்வத்தினால் சந்தோஷமா என்றால் இல்லை. சரி, நம் கூடி இருக்கக்கூடிய அந்த பந்து பாந்தவர்கள் உறவினர்களால் தான் சந்தோஷமா என்றால் அதுவும் இல்லை. அப்போ சுகம் துக்கம் என்பது எதை வைத்து நாம் அளவீடு செய்வது என்று பகவான் தர்மராஜனுக்கு சொல்வது என்னவென்றால், தர்மராஜா, உன்னுடைய மனதுதான், அந்த மனதில் இருக்கக்கூடிய பாவனை தான் சுகத்திற்கும் துக்கத்திற்கும் காரணை தவிர செல்வமோ பந்து பாந்தவர்களோ நிச்சயமாக இல்லை தர்மராஜ். இன்னும் சொல்ல போனா, மனதில் நல்ல பாவனை இருந்தால் அது சுகமாகவும், கெட்ட பாவனை இருந்தால், அதாவது ஏதோ தேவையில்லாத சண்டை ஆகிறது, ஒருவருக்கு ஒருவர் மாற்றி மாற்றி சில வார்த்தைகளை பேசுகிறார். அப்போ அதை நினைத்து நினைத்து அந்த மனமானது வலித்து அது துக்கமாக பரிணாமமாகிறது. அப்போ அங்க நடக்கக்கூடிய செயலை மனம் எப்படி ஏற்றுக்கொள்கிறதோ அதை வைத்துத்தான் சுகம் துக்கம் என்பது தீர்மானம் செய்யப்படுகிறது. இது வேதவியாசர் சாக்ஷாத் தர்மராஜனிடம் கூறிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா, நாம் துக்கப்படுகிறோம் என்றால் வெளியே இருக்கக்கூடிய வஸ்து எந்த விதத்திலும் காரணம் ஆவதில்லை. இன்னும் சொல்லப்படும், ஏன்னா துக்கம் வருகிறது அப்படின்னா அதற்கு காரணம் முக்கியமாக என்ன சொல்றார் அப்படின்னா, தானே தன்னை மிக மிக பெரியவன், இந்த உலகத்தில் என்னை விட சிறந்தவன் யாரும் இல்லை என்கின்ற எண்ணம். அதாவது அது ஒரு விதமான அகங்காரம். என்னை விட்டால் இந்த காரியத்தை வேறு யாராலும் செய்ய முடியாது, இந்த நினைப்பு இருக்கு இல்லையா? அப்போ இந்த உலகத்திலே மிக 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 நான் உயர்ந்தவன் என்கின்ற எண்ணம். அவர்கள் இந்த மாதிரி வெளியே போகும்போது சில இடத்துல அவர்களுக்கு உரிய மரியாதை கிடைத்தால் சந்தோஷம், மாறாக யாருமே அவர்களுக்கு மரியாதை செய்யவில்லை என்றால் துக்கப்படுகிறார். இப்போ இந்த இடத்துல தன்னைத்தானே மிக உயர்ந்தவன் என்கின்ற நினைப்பு, அவனுக்கு உண்டான மரியாதை கிடைக்காத பொழுது அது துக்கத்தை வரவழைக்கிறது. இதுதானே முக்கியம். இன்னும் சொல்ல போனா, இதற்கு முழுமையான காரணம் அவன் மனதில் தோன்றியுள்ள தானே உயர்ந்தவன் என்கின்ற எண்ணம் மட்டுமே. உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி இந்த வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் என்றால், சில நேரம் சன்மானம் கிடைக்கும், பல நேரம் அவமானம் கிடைக்கும். அந்த சன்மானம் கிடைக்கும் பொழுது உயர பறப்பதோ, அவமானம் நடக்கும் போது மிக 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 தன்னை கீழே இறக்கிக் கொள்வதோ கூடாது. இரண்டையும் சமமாக பார்க்கின்ற ஒரு பார்வைதனை நாம் பழகி கொள்ள வேண்டும். எப்பவுமே வாழ்க்கை என்பது ரெண்டும் கலந்த ஒரு விஷயம். சுகம் மட்டுமே இல்லை,
துக்கம் மட்டுமே, இரண்டும் அல்ல. இன்னும் சொல்ல போனா, நான் ஏதோ மிகப்பெரிய குலத்தில் பிறந்திருக்கிறேன், மற்ற எவரும் படிக்காத விஷயங்களை நான் படித்திருக்கிறேன் அப்படிங்கிற நினைப்பே உன்னுடைய துக்கத்திற்கு காரணமாகிவிடும். இன்னும் சொல்ல போனா, தன்னை உயர்ந்தவன் என்கின்ற எண்ணம் உன்கிட்ட வந்துடுச்சுன்னா சாமானிய ஜனங்களோடு நீ என்னைக்குமே சேர முடியாது. இவன்லாம் படிக்காதவன், இவன் கூட நான் பேசி நான் என்ன செய்ய போறேன்? அப்ப என்ன ஆச்சு, இந்த உலகத்தில் எந்த மனிதர்களோடும் ஒட்டு இல்லை உறவில்லை என்று தனிமையாக வாழும் சூழ்நிலையை நீயே உருவாக்கி கொள்கிறாய். காரணம் என்ன? உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணம், தன்னைத்தானே உயர்ந்தவன் என்கின்ற எண்ணிய நினைப்பு. இன்னும் சொல்ல போனா, என்னுடன் யாராவது பேசவில்லைன்னா, எனக்கு யாராவது மரியாதை கொடுக்கவில்லை என்றால் உனக்கு நான் சாபத்தை விட்டு விடுவேன் அப்படின்னு மிரட்டுவது. முதலில் சாபம் விட்டால் பழிக்கும் அளவுக்கு சாதனை உன்னிடம் இருக்கிறதா என்கின்ற சிந்தனை யாருக்கும் இல்லை. ஆனால் தன்னைத்தானே உயர்ந்தவன் நினைத்து கொண்டு அவனை சபித்து விடுவேன், இவனை சபித்து விடுவேன் அப்படின்னு இவனாக நினைத்து திரிபார்கள் சிலர். அவர்களை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டு இருக்கிறார். இந்த உலகத்தில் நானே சித்த புருஷன், அதாவது ஹெட் வெயிட் அப்படிம்பாங்கல்ல, தலை கணம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, என்றைக்குமே அது இருந்தவன் நிம்மதியாக வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. இந்த உலகத்தில் எல்லாரும் மனுஷால், நான் மட்டும் தேவதை. நான் நினைத்தால் இந்த உலகத்தை எப்படி வேணாலும் மாற்றிவிடுவேன். இது எப்படின்னா, இது ஒரு விதமான நோய் என்கிறார் வேதவியாசர். அதாவது மானசீகமாக நமக்கு வருகின்ற ரோகம். ரோகம் என்றால் நோய். இன்னும் சொல்ல போனா, ஒரு சிறிய வார்த்தையை நீங்கள் அவர்கள் மேல் பிரயோகப்படுத்தினாலும் அவர்களால் தாழ முடியாது. ஏன்னா அவரை தன்னை மிக உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள். ஒரு கேலியோ, ஒரு கிண்டலோ, ஒரு மரியாதையோ அவருக்கு கிடைக்கவில்லை ஆகின் அதை அவரால் பொறுத்து கொள்ள முடியாது. அப்போ என்னாச்சு, உள்ளே உன்மத்தம், தலைகணம். அப்போ என்னாச்சு, அவரால் சகஜமாக இந்த ஜனங்களோடு நிச்சயமாக வாழவே முடியாது. முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், புத்தி மனசு இரண்டையும் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். புத்தி மனசு கெட்டு போயிடுச்சுன்னா இந்த உலகத்தில் எந்த ஜீவனும் வாழ தகுதியற்றவன் ஆகிவிடுகிறான். இன்னும் சொல்ல போனா, தன்னைக்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து ரைட், அது சந்தோஷம். ஆனா எப்ப பார்த்தாலும் அதை பற்றிய சிந்தனை இல்லாது மற்றவர்களுடைய சொத்தினை எப்படி நாம் நம்பசமாக்குவது என்கின்ற எண்ணமே இருக்கிறது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் என்னுடையதை ஆக வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கும் பொழுது அவனும் நிம்மதி இல்லாமல் அவனை சுற்றி இருப்பவர்களுடைய நிம்மதியையும் கெடுப்பவனாகிறான். பாருங்க, எண்ணம் கெட்டதாயின் அப்போ வாழ்கின்ற வாழ்க்கை நரகமே. அப்போ நாம சரி செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம மனதில் தோன்றுகின்ற இந்த எண்ணங்களே. இன்னும் சொல்ல போனா, இந்த மனதில் தோன்றிய இந்த அகங்காரம் தான் இந்த துரியோதனுடைய வீழ்ச்சிக்கே காரணமானது. துரியோதனனுக்கு சொத்து இல்லையா, சுகம் இல்லையா, ராஜ்யம் இல்லையா, சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் பாண்டவர்கள் மேல் இருக்கக்கூடிய சொத்தின் மேல் ஆசைப்பட்டதனால் இன்று அனைத்தையும் இழந்து அந்த யுத்த ரணாங்கத்தில் என்ன சொல்லுது, நரி நாய்கள் திங்கும் அளவிற்கு அவனுடைய உடல் வீழ்ந்தது என்று மகாபாரதம் வர்ணிக்கிறது. காரணம் என்ன? பேராசை. அனைத்துமே என்னுடையது ஆக வேண்டும், அதற்காக ஒரு கூட்டம், அவன் மட்டுமல்லாது அந்த கூட்டத்தையும் கெடுத்து நல்லவர்களை வாழ விடாது அதர்மத்தின் மொத்த ரூபமாக விளங்கியவன் துரியோதனன். பாருங்க, அப்ப என்னாச்சு, இந்த மாதிரி இருப்பவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மகாபாரதம் 100 வருடம் வாழ வேண்டியவர்கள் கண்டிப்பாக 20 வருடத்திலேயே மரணித்து விடுவர். காரணம் என்னன்னா, அவங்களுடைய எண்ணம் சுத்தம் இல்லாததற்கு காரணம். ஏன்னா இந்த மாதிரி தவறு செய்தவர்கள் கொஞ்சம் ஏதாச்சும் கலங்கினா ஒரு அர்த்தம் இருக்கு. தர்மராஜா தப்பு செஞ்சான் துரியோதனன், அதற்கு உண்டான அந்த சிக்ஷையை, அந்த தண்டனையை இந்த உலகம் கொடுத்தது.
இந்த யுத்தத்தை நீயே செய்யவில்லை, தர்மத்தின் காரணமாக இறைவனுடைய இச்சையால் நடந்தேறியது இது. ஆனால் நீயாக இது எல்லாம் செய்தது நான் அப்படின்னு சொல்லிட்டு நீயா மனதில் ஒரு பிம்பத்தை வைத்திருக்கிறாய். அது மிக மிக தவறானது. இன்னும் சொல்ல போனா, தப்பு மார்க்கத்தை யார் ஒருவர் எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்த அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கத்தானே வேணும். இப்போ எவ்வளவு குற்றம் செய்கிறார்களோ அதற்கு உரிய தண்டனை கொடுத்தால் ஒழிய குற்றம் நிச்சயமாக குறையாது. இல்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் கெடுத்து விடுவர். அந்த களையானதை நீங்கள் பிடுங்கவில்லை என்றால் முழுக்க முழுக்க அந்த தோட்டத்தையே நாசம் செய்து விடும் இல்லையா? அது போலத்தான் பாருங்க. இன்னும் சொல்ல போனா, அனைவரையும் பயமுறுத்தி கொண்டு இருப்பான், யாரையும் நிம்மதி இல்லாமல் செய்து விடுவான். இந்த மாதிரி அந்த களைதனை பிடுங்க விட்டார். இன்னும் சொல்ல போனா, காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல். இதுல ஒரு சில ஞானிகள் மட்டும் அந்த காலத்தை மீறி நிற்பார்கள் தர்மராஜா. உதாரணத்துக்காக பீஷ்மாச்சாரியார் தன்னுடைய வயது மூப்பு காலத்திலும் அந்த மகாபாரத யுத்தத்திலே யுவக்கனாக நின்றார். இளைஞனாற்றும் சண்டை போட்டார். பாருங்க, இதனால் விளைகின்ற சுகமோ துக்கத்திற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா, மாற்றி விடலாமா அப்படின்னா எந்த ஒரு பரிகாரத்தினாலும் உனக்கு வர இருக்கின்ற சுகத்தையோ துக்கத்தையோ மாற்ற முடியாது தர்மராஜா. முதல்ல நமக்கு வருவதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். துக்கம் வருகிறதா, சரி, இறைவன் என்னை வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு திட்டம் தீட்டி இருக்கிறான், இந்த துக்கத்தின் மூலமாக ஏதோ ஒரு பாடத்தை எனக்கு சொல்லித்தரப் போகிறான் என்று அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். இது எல்லாம் மாற்றம் நிச்சயமாக நடந்து கொண்டிருந்தோம். வெயில் காலத்தில் வெயில் அடிக்கத்தான் செய்யும், மழை காலத்தில் மழை வரத்தான் செய்யும். அந்த வெயிலை எப்படி நாம் அதிலிருந்து நம்மை காத்து கொள்வது என்கின்ற அந்த வசதிகளை நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம். மாறாக வெயிலையும் மழையையும் திட்டிக் கொண்டு இருப்பதால் விளைகின்ற பயன் ஏதாவது இருக்கிறதா? எனக்கு சுகம் வந்துவிட்டதே, எனக்கு துக்கம் வந்துவிட்டதே என்று முடங்கி கிடப்பதால் எதுவும் ஆகவில்லை. அந்த சுகத்தை அனுபவிக்கவோ துக்கத்தை ஜீரணிக்கவோ பழகி கொள்ள வேண்டும். பாருங்க, அது மட்டுமா? இந்த சுகம் துக்கம் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு இவங்களுக்கு இல்லை என்கின்ற எந்த விதமான பாரபட்சமும் இல்லை. பிறந்த குழந்தைக்கும் உண்டு, வயது முதிர்ந்த முதியவருக்கும் உண்டு. இன்னும் சொல்ல போனா, இந்த சுக துக்கம் யாரோ ஒருத்தர் அல்ல, பகவானுடைய இச்சையினால் மாறி மாறி ஒவ்வொரு ஜீவருக்கும் வழங்கப்படுவது. அவர் அவர் செய்ததை, அவர் அவர் விதைத்ததை அறுவடை செய்தே ஆக வேண்டும். ஒரு டாக்டர் இருக்கார், எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜீவர்களை இந்த உலகத்தில் காப்பாற்றி கொடுத்தவர். ஆனால் ஒரு நாள் பார்த்தோம்னா அவர் படுத்து கிடக்கிறார். அவரை தூக்குவதற்கு 4 பேர். இத்தனை பேரை உயிரோடு எழுப்பிய அந்த மருத்துவரால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்றால், காலம் என்கின்ற ஒன்று வந்துவிட்டால் அதை மீறுவதற்கு யாராலும் முடியாது. இதைவிட மிகப்பெரிய உதாரணம் வேணுமா? இன்னும் சொல்லப்போனா பாருங்க, மிகப்பெரிய பயில்வான், யார் வந்தாலும் துவம்சம் செய்து அப்பேற்பட்ட பலசாலியாக வாழ்ந்தவன். ஆனால் இனம் புரியாத நோய் ஒருவேளை அவனுக்கு வந்துவிட்டால் சரி, அவனை யாராவது எடுத்து கொண்டு போகும் நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறான். இது இரண்டையும் பார்க்கும் பொழுதாவது இந்த உலகத்தினுடைய நிலையாமையை நீ ஏன் புரிந்து கொள்ளவில்லை? ஏன்னா இது எதுவும் நீ நினைத்து வருவதில்லை தர்மராஜா. இந்த உலகத்தில் மாறி மாறி ஒவ்வொரு மனிதனுக்கும் நிகழக்கூடிய ஒரு விஷயமே. இன்னும் சொல்ல போனா, காலம் எதையும் மாற்றும். நீ இப்பொழுது சோகப்பட்டு கொண்டிருக்கிறாய். இதே ஒரு நாள் அந்த ராஜ்ய பரிபாலனத்தை செய்து கொண்டு சந்தோஷமாகத்தான் இருக்க போகிறாய். அந்த நாளும் வரும். அதை காலம் நிச்சயமாக மாற்றும். இந்த நல்ல ஜென்மத்தில் பிறக்கிறது, நல்ல குலத்தில் பிறக்கிறது, நல்ல ரூபத்தோடு பிறக்கிறது,
இன்னும் சொல்ல போனா நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் நீ முந்தைய வாழ்வில் நீ செய்த நற்பலன்களே பொறுத்தே அமையும். அதனால இப்ப பாருங்க, முற்பிறவி அடுத்த பிறவி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட நாம் பாருங்க என்ன சொல்றாங்க, தப்பு செய்யாதே சொல்றாங்க. நியாயம் தானே? பொய் பேசாதே சொல்றாங்க. மற்றவருடைய பொருள் மேல ஆசைப்படாதே, நியாயம் தானே? அப்போ கண்டிப்பா மனதில் இருக்கக்கூடிய நிம்மதி போய்விடும். இருக்கிற நாள் வரை சந்தோஷமாக வாழ். பழையதை நினைத்து கொண்டும் எதிர்காலத்தை சிந்தித்து கொண்டும் இன்றைய தினத்தை நீ வாழாமல் விட்டு விடாதே என்றுதானே சொல்கிறது ஆன்மீகம். இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தை இறைவன் அந்த நாளாக நமக்கு கொடுத்திருக்கிறான். அதை மகிழ்ந்து வாழ வேண்டாமா? இதைத்தான் இறைவன் சொல்கிறான். இந்த உபதேசம் முடியவில்லை, மீண்டும் தொடரும். நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.